valuation of goodwill and assets seventh sum பார்க்குறோம். The total asset the frame இந்த 8,40,000 rupees. இந்த total asset வந்து 8,40,000 இருக்குது. The liabilities of the frame 4,40,000 ரூபாய். அதுக்கப்புறம் நார்மல் ரேட் ஆஃப் த ரிட்டர்ன் திஸ் இஸ் த கிளாஸ் ஆஃப் த பிஸ்னஸ் 12.5%. 12 கொடுத்துருக்காங்க பட் 12.5%. அதுக்கப்புறம் தி ஃபேம் ஏர்ன் த ப்ராஃபிட் ருபீஸ் 64,000 rupees ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் குட்வில் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ சம் போடலாம். இதில் வந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து கொடுக்கல, அதை வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த டோட்டல் அசட்லேருந்து இந்த லைபிலிட்டியை மைனஸ் பண்ணோம்னா வர அமௌண்ட்டு அதை வச்சு நம்ம போடணும். இப்போ நம்ம சம் போடலாம். சம்முக்கான ஃபார்மேட் வந்து ஷார்ட் எழுதியாச்சு. இப்போ நம்ம போடலாம். 8,40,000 rupees மைனஸ் 4,40,000 rupees மைனஸ் பண்ணோம்னா 4,00,000 rupees வரும். இது கேபிட்டல் எம்ப்ளாயோடது. அதுக்கடுத்தது நார்மல் ப்ராஃபிட்டுக்கானது போடலாம். கேபிட்டல் எம்ப்ளாய் கண்டுபிடிச்சாச்சு. அந்த 4,00,000 rupees இங்கே போடலாம். 4,00,000 rupees இன்ட்டு 12.5%. இப்போ கால்குலேட்டில் போடலாம். போட்டாச்சு. 50,000 rupees வருது. 50,000 rupees போட்டாச்சு. அடுத்து சூப்பர் ப்ராஃபிட்டுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து எவ்வளோன்னா 64,000 rupees. 64,000 rupees மைனஸ் 50,000 மைனஸ் பண்ணோம்னா 14,000 இன்ட்டு 2 28,000. அவ்வளோதான். சம் முடிஞ்சது.